ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன எவ்வளவு பெரிய பாவத்தை செய்ய வச்சுட்டு நந்தினி, நீ என் வயல சூரியன் கிட்ட போயிட்டு நந்தினி இங்க இல்ல, உங்களை விட்டுட்டு அவ உங்க வீட்டுக்கு போயிட்டான்னு என்ன சொல்ல வச்சிருக்க. இந்த பிறவி முழுக்க இந்த பாவம் என்னை விட்டு போகவே போகாது. நீங்க அப்படி சொல்லும்போது சூர்யா சார் என்னக்கா சொன்னாரு? அவர் என்னால கண்ணுக்கு நேரா கூட பார்க்கவே முடியல. அவ இங்க இல்ல, அவ வீட்டுக்கு போயிட்டா சொன்னதும் அவரால் அதை நம்ப கூட முடியல நந்தினி. அப்படியே உடைஞ்சு நொறுங்கி போயிட்டாரு. அப்ப என் குடும்பத்துல உள்ளவங்க இத்தனை நாள் சொன்னதெல்லாம் நிஜம்தானா? உண்மையாவே நந்தினி என்னை விட்டு போயிட்டாளா? அவ எப்படி என்னை விட்டு போனா? என்னால நம்பவே முடியலன்னு அவர் பேசிட்டு இருக்காரு. ஆனா எல்லா உண்மையும் தெரிஞ்சனா மனசறிஞ்சு அவர் முன்னாடி போய் இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டு வந்து நிக்கிறேன். ஒரு நிமிஷம் எனக்கே என்ன நினைச்சு அவ்வளவு அசிங்கமா இருக்கு. இவ்வளவு கேவலமான ஜென்மமா நீ எனக்கு என்ன தோணுது நந்தினி? ஐயோ, என்ன பண்றது? பொய் சொல்லிட்டு வந்து நிக்கிறேன். அவரும் அதை நம்பிட்டாரு. இந்த பாவத்தை எங்க நான் போய் கழுவுவேன்? எப்படிதான் தீர்ப்பேன்? என் தாலியை காப்பாத்திக்க அவரோட தங்கச்சிங்கிற உறவையே இழந்துட்டு வந்து நிக்கிறேன். என்ன இந்த கதிக்கு ஆளாக்கிட்டிய நந்தினி? ஏன் நந்தினி, ஏன் இப்படி பண்ண? சூர்யா அண்ணன் எங்களுக்கு செஞ்சதுக்கும் நீ எங்களுக்கு செஞ்சதுக்கும் நாங்க ரெண்டு பேரும் காலம் பூரா உங்களுக்கு நன்றியோட இருக்கணும்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டு வந்து நான் நிக்கிறேன். இந்த குற்ற உணர்ச்சி என்ன நிம்மதியா தூங்க கூட விடாது. எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. அக்கா இப்படி போட்டு ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க. நீங்க அங்க போய் அண்ணனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க அக்கா. விடு. ஆனா உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்ன நடந்தாலும் சரி, அடிச்சாலும் சரி, கழுத்தை பிடிச்சு அவங்க வெளியே தள்ளினாலும் சரி, நீ இந்த வீட்டை விட்டு ஒரு அடி கூட நகராத. இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கதான் இவ்வளவு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நீ இடம் கொடுக்காத நந்தினி. இவ்வளவு கேவலமா யோசிச்சுட்டு இருக்காங்கல்ல, அவங்க யாரோட திட்டமும் பழிக்கவே கூடாது. சூர்யா என்ன காலம் பூரா ரூம்குள்ளேயே படுத்துட்டு இருக்க போறாரு? எப்படி இருந்தாலும் உடம்பு சரியாயி கீழே வந்துதானே ஆகணும். அந்த நேரத்துல அப்போ அவருக்கு எதிரில நீதான் நிக்கணும். அவரு கண்ணில் படுற முதல் ஆள் நீயாதான் இருக்கணும். நீ சொல்லி செஞ்சிருந்தாலும் உனக்கு தெரிஞ்சே செஞ்சிருந்தாலும் நான் இப்ப பண்ணது பெரிய துரோகம் தான். அக்கா இதுக்கு காலத்துக்கும் என்னால சூர்யா அண்ணன் முகத்துல முழிக்கவே முடியாது. என் புருஷனை எப்படியாச்சும் காப்பாத்தணுங்கிற தவிப்புல என் அண்ணனை நான் தொலைச்சிட்டேன். ஆனா நீ சூர்யா அண்ணன் கூட தான் இருக்கணும். அவரை விட்டு எங்கேயும் போக கூடாது. நீ ஜெயிக்கணும் நந்தினி, கண்டிப்பா ஜெயிக்கணும். எங்கேயும் போயிடாத, எங்கே இரு. ஓகே இன்ஸ்பெக்டர். ஆமா 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 அந்த பையனை விட்டுருங்க. மேனேஜர் வந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் பாத்துக்குவார். ஓகே டன். தேங்க்யூ. மா சூப்பர்மா, நாம போட்ட பிளான சூப்பரா செஞ்சு முடிச்சிட்டீங்க. இவ்ளோ நாள் நாம சொன்னப்ப நம்பாத சூர்யா 100% அவ சொன்னது அப்படியே நம்பிட்டானே. அதான் எக்ஸ்பீரியன்ஸ். எதை எங்க அடிச்சா விழுன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. மா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மெல்ல மெல்ல போட்ட எந்த பிளானுமே வீணா போல. இன்னைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு சூர்யாவையும் நம்ப வச்சாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் என்னக்கா? அடுத்து என்னன்னு அம்மாவை தான் கேட்கணும். அம்மா, வாட் நெக்ஸ்ட்?